நமஸ்காரம். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. இதில் இருக்கக்கூடிய பிளஸஸ் என்ன மைனஸஸ் என்னன்றதை பார்த்து அந்த மைனஸஸை எப்படி ஓவர் கம் பண்றதுன்றதும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சரி, நீங்க மூலம், பூராடம், உத்திராடம் தனுசு ராசியா? அந்த பதிவு உங்களுக்கானதே. சரி, இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா என்ன அப்படின்னா, அஷ்டமத்த சனி தான் பயங்கர கடுமை. அந்த அஷ்டமத்த சனியில பாதி நெகட்டிவ் அப்படின்றது இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, எதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க மனதளவுல ரொம்ப சாந்தமா இருக்கணும். கோபம் அப்படின்ற வார்த்தையே இல்லை அப்படின்றது நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இரிட்டேட் ஆகக்கூடாது, சட்டுன்னு விழக்கூடாது, உங்க ஃபேஸை கூட கோபமா காமிக்க கூடாது. இதெல்லாம் நீங்க மைண்ட்ல ஆல்வேஸ் கண்ட்ரோல் 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 அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? டெய்லி மெடிடேட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு விளக்கேற்றி வச்சு ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் நித்திய காரியங்களை ஸ்டார்ட் பண்ணுங்க. தீபதவம் பண்ணுங்க, கண்ணாடி தவம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சூப்பரா எல்லா விஷயத்தையும் நீங்க ஜெயிச்சிடலாம். அது மட்டும் இல்ல, குரு எப்பெல்லாம் உங்களுக்கு கடகத்துல இருக்காரோ அப்பெல்லாம் பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வராது. குரு பகவான் அப்படின்றது உங்களுடைய ராசிநாதன். அவர் கடகத்துல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானை பார்ப்பார். அப்போ பயம்ன்ற அமைப்பு பெருசா இல்லை அப்படின்றதும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பிளஸஸ் அண்ட் மைனஸஸ் கலந்தது தான் எப்பயுமே ஒரு பெயர்ச்சியினுடைய பாயிண்ட். அது மட்டும் இல்லை, உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்கார், இப்ப நடக்கக்கூடிய திசா புத்தி அந்தரம் ஃபேவரபிளா இல்லையா அப்படின்றதும் நீங்க வச்சு மேனேஜ் பண்ணி தான் ப்ரொசீட் பண்ணணும். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்க ஜெயிக்கவும் முடியும். ஏன் அப்படின்னா, சனி பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறார். அந்த சனி பகவான் 4ஆம் வீட்டுல இருக்கார். சோ இது எப்படின்னா, சுகஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஏதாவது செஞ்சு டென்ஷன் கொடுத்து வச்சு போய் கடைசியில பாத்தீங்கன்னா சுகத்தை தான் அள்ளி கொடுப்பார். நிறைய ட்ரைனிங் உங்களுக்கு கொடுத்துருவார். பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்றது ஒரு குரு மாதிரி. ஸோ அந்த குருவையே இரிட்டேட் பண்ணக்கூடிய வகையில இருந்தாலும் அதையும் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்ன்றது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவார். சனி பகவான் யாரு? உங்களுடைய 2ஆம் வீடு 3ஆம் வீட்டினுடைய அதிபதி. ஸோ அப்போ குடும்பத்தோட நீங்க பேசுங்க. எந்த நெகட்டிவ் இருந்தாலும் சரி, அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நீங்க யார்கிட்ட எதை எப்போ எப்படின்னு சொல்லி நீங்க பேசுங்க. அப்போ அந்த கம்ஃபர்டபிள் ஜோன் உங்களுக்கு கண்டிப்பா காமிப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆனா எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா எந்த விரோதம் எப்படி இருந்தாலும் சரி, இப்போ நெகட்டிவான விஷயங்களை ப்ரொனவுன்ஸ் பண்றது, உங்களுடைய எனிமியை பத்தி இன்னொருத்தட்ட பேசுறது, உங்களுடைய கூடாதவங்க அவங்களுடைய கூடாதவங்களா இருக்கிறவங்க இப்ப வருவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை இப்படி பண்ணாங்க இல்லைங்க, வாங்கங்க சேர்ந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு. தயவு செஞ்சு அந்த மாதிரி நெகட்டிவான வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என்ன சிறு கம்யூனிகேஷன் மூலியமா கூட நீங்க மத்தவங்களை ஹர்ட் பண்ணீங்கன்னா அது பூதாகரமா போய் என்னடா இது இந்த அளவுக்கு திரும்பிடுச்சா அப்படின்ற அளவுக்கு நீங்க நெகட்டிவான ஒரு விஷயத்துக்குள்ள மாட்டிடுவீங்க. ஸோ அதுலலாம் ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி கண்டிப்பா டைம்லி ஸ்லீப், டைம்லி ஃபுட்டு, இதெல்லாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நிறைய விரதம் இருப்பாங்க. ஸோ விரதம் இருக்கிறது தப்புன்னெலாம் நான் சொல்லலை. ஆனால் எது உங்களுக்கு ஒத்துக்குன்றதை பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த விரதம் இருந்தோம், மயக்கம் போட்டு விழுந்துட்டோம், ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு போயிடும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உள்ள உணவு கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பேலன்ஸ்டு டயட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க போயிடணும். அண்ட் நேத்து சமைச்சது அந்த மாதிரி விஷயத்த நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப காலையில 8 மணிக்கு சட்னி பண்ணீங்க, நீங்க ஒரு 12 மணிக்கு சாப்பிடுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு டபுள் செக் வச்சு நீங்க சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நெகட்டிவா எதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் நீங்க ஆகாம பார்த்துட்டு அலர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கணும். அண்ட் மேலும் மனசு இப்ப சரியாவே இருக்காது. ரொம்ப
ஓவர் திங்கிங்கா இருக்கும். ஏதோ அதீதமா ஏதோ ஒரு மனக்கலக்கம், மனக்குழப்பம், ஒரு திருப்தியின்மை அப்படின்றது இருக்கும். ஸோ ஓவர் திங்கிங் அப்படின்றத ஒதுக்கி வச்சிடுங்க. எல்லா விஷயத்தையும் நீங்க சமாளிக்க முடியும்ன்ற ஒரு தெம்போட நெகட்டிவ்க்குள்ள சிக்காம இருந்தாலே போதுமானது. நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு உதவுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இப்போ உதவுறதுக்கு வரமாட்டாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் எந்த ஒரு விஷயம் நீங்க பஸ்ல டிராவல் பண்றீங்க இல்ல கேப்ல டிராவல் பண்றீங்க அப்படின்னா கூட இப்ப டயத்துக்கு அவங்க உங்களுக்கு சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எந்தெந்த சர்வீஸ் எல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த சர்வீஸ் கிடைக்காது அப்படின்றத கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நீங்க ட்ரெயினுக்கோ ஃபிளைட்டுக்கோ போறீங்க அப்படின்னா இப்போ ஓகேப்பா நம்ம அரை மணி நேரம் முன்னாடி எப்பயும் போனா கேப் வந்துரும் அப்படின்னா இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க புக் பண்ணணும். அந்த கேப் கேன்சல் ஆகலாம் அல்லது இப்ப நோ கேப்ஸ் வரலாம். இந்த மாதிரி சிக்கலுக்குள்ள உங்களுக்கு உதவக்கூடிய உங்களுக்கு சர்வீஸ் பண்றவங்க இப்ப திருப்தியா பண்ண முடியாத நிலைக்கு நீங்க போவோம். ஒரு முக்கியமான கெஸ்ட் எல்லாம் வராங்க, உங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய சர்வெண்ட்டை வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அன்னைக்குதான் அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போய் கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்க மாட்டாங்க. இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேணும்னே பண்ணல, ஆனா அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஒரு ப்ராபபிலிட்டி அதுவா போயிடும். ஸோ அப்படி இருக்கிறதுனால அப்படி இருந்தா என்ன பண்றது அப்படின்றது திங்க் பண்ணி பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணும். பிளான் பண்ணணுமே ஒழிய அதை ஓவர் திங்கிங்கா எடுத்துட்டு போய் நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது. ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இப்ப டகடகடகடன்னு உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுல எல்லாம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஆரோக்கியத்துல நீங்க என்ன மெடிசன் எடுக்கிறீங்களோ அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மெடிசன்ஸ் வாங்கும் போது அதனுடைய டோசேஜஸ் இவ்வளவு தேவையான்னு பார்க்கணும். நீங்க ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்டையே மறந்துடக்கூடாது. அது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள பிற்காலத்துக்கு ஏற்படுத்தும். ஹெரிடிட்டரி சம்பந்தமா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா இப்ப அதெல்லாம் பெரிய லெவல்ல தலை தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். காலு, பாதம், கணுங்கால், முட்டி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பாத்துக்கணும். உங்களுடைய தலை அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், ஹீட் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ், நீங்க லேடிஸா இருந்தா மென்சுரல் சிஸ்டம், ஹார்மோன்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய மைனஸ் ஆகும். உங்களுடைய B12, விட்டமின் டி டிஃபிஷியன்சிஸ் இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. உங்களுடைய ஒமேகா லெவலை நீங்க நல்லா ரிச்சா வச்சுக்கணும். இதெல்லாம் நீங்க பண்ணல அப்படின்னா நிறைய மைனஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்க ஜாப்ல இருந்தாலும் சரி, இப்போ அங்க பெரிய டிஸ்கம்ஃபர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனை எப்படி ஓவர் கம் பண்ணும் அப்படின்றதும் பார்த்துக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, இப்ப அவசரப்பட்டு வேலையை விடுறதோ அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா திரும்பியும் வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்கும். ஸோ உங்களுடைய ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இல்லாம இருந்தாலும் அதை எப்படி நீங்க பண்ணலாம், எப்படி ஓவர் கம் பண்ணலாம் பிளான் பண்ணுமே ஒழிய விட்டுட்டு நான் தேடுறேன்றதோ அல்லது கொடுக்குறேன்னு சொன்னாங்க நம்பினேன் அப்படின்ற வார்த்தையோ கூடவே கூடாது. அண்ட் மேலும் நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப வரக்கூடிய கஸ்டமர்ஸ் என்ன சொல்றாங்கன்றது ஒண்ணு நீங்க தப்பா புரிஞ்சுக்கலாம் அல்லது நீங்க சொன்னதை அவங்க தப்பா புரிஞ்சுக்கலாம். சோ எது எடுத்தாலுமே டாக்குமெண்ட் பண்ணுங்க. பில்ஸ் எல்லாம் கொடுக்காம எதுவுமே நீங்க பண்ணிட வேண்டாம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 10 நாள்ல கேட்டிருக்காங்க, நீங்க முடிஞ்சா பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனா முடியல அப்படின்னா தயவு செஞ்சு 8வது நாள் அவங்களுக்கு கால் பண்ணி இல்லம்மா நான் முடிஞ்சா பண்ணி தரேன்னு சொன்னேன், இப்ப இன்னும் 2 நாள் ஆகுன்றது ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி 10வது நாள் தான் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அங்க மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சோ நீங்க சொல்றத கிளியரா டாக்குமெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் கூட அனுப்பிடுங்க. மேடம் நீங்க 10 days கேட்டிருக்கீங்க, we will do our best, பட் முடியலன்னா நான் 8 நாள்லயே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே. அதே மாதிரி ஹை ஆர்டர்ஸ் எடுக்கும் போது செய்யும் போது ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் கிளியரா நீங்க கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்லிக்கலாம் 50% இண்டஸ்ட்ரியில ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஹாஃப் பேமெண்ட் கொடுக்கணும், நீங்க சொல்லவே இல்லைன்னு அவங்க சொல்லலாம். சோ அதெல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி ஒரு லோன் வாங்கி ஒரு விஷயத்த பண்ணலாம்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா அந்த லோன் அந்த சமயத்துல டிலே ஆகி போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சைன் பண்ண வேண்டிய மேனேஜர் இப்ப ஊருக்கு போயிருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் தான் உங்களுக்கு பல சிக்கல்கள் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்கும். அதனால பினான்சியல் கிரைசிஸ் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சோ இதெல்லாம் சமாளிச்சு வரணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க மனதார உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானுடைய பிரார்த்தனை, சனி பகவானுடைய பிரார்த்தனை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு உகந்த சனி ஸ்தலம் எது அப்படின்னு பார்த்தா கொடுமுடி மகுடேஸ்வர ஸ்தலம். அது ரொம்ப ரொம்ப விசேஷமா உங்களுக்கு வழிகாட்டும். சோ வருடம் ஒரு முறை உங்களுக்கு உகந்த நாட்கள்ல
உங்களுக்கு ஆகாத நாட்கள் என்னைக்குமே போகாதீங்க. லைக் சந்திராஷ்டமம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய டேஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு உகந்த நாள்ல போய் மனதார அங்க இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவனை நீங்க கும்பிட்டு அங்க இருக்கக்கூடிய பைரவனையும் வழிபாடு பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய சனீஸ்வருக்கு அவங்க என்ன பண்றாங்களோ அதையும் நீங்க மனதார பண்ணி பிரார்த்திச்சுட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த அர்த்த மாஸ்டர் சனியினுடைய நெகட்டிவ் வந்து நீங்க மேனேஜ் பண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணி சூப்பரா நீங்க வந்துடுவீங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.